கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யமானது ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதில் அந்த 20வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் ஒரு ஓமையை தெளிவாக சொல்கிறாரு. அந்த ஓமையில் ஒரு வீட்டு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு ஆட்களை தேடி புறப்படுறான். காலையிலேயே கொஞ்சம் பேர் அவன்கிட்ட வந்து தங்க வேலைக்கு ஒப்புக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு அன்றைய நாள் கூலி ஒரு பணம்னு சொல்லி அவங்கள வேலைக்கு அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் 6ஆம் மணி வேலையிலையும் 9ஆம் மணி வேலையிலையும் அதே மாதிரி வேலை முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவும் சில பேரை அவன் வேலைக்கு அனுப்புகிறான். அப்போது 4 டைமில் அங்கே வேலைக்கு ஆட்கள் அந்த இடத்துல வந்து சேர்றாங்க. இப்படி இருக்கிறப்ப வேலை முடிஞ்ச பிறகு கடைசி கட்ட நேரத்தில் வந்து வேலை செய்ய வந்தவங்களுக்கு ஒரு பணம் கூலி கொடுக்குறான். அப்போது ஏற்கனவே காலையிலே வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் காலையிலே வேலை செஞ்சுருக்குறோம், இப்போது இந்த மனுஷன் 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கே இவ்வளோ சம்பளம், ஒரு பணம் சம்பளம் கொடுக்குறாருன்னா நமக்கு இன்னும் அதிகமாக தருவார் அப்படின்னு நினச்சி அவங்க சம்பளம் வாங்க போகிறாங்க. கடைசியாக காலையில் வந்தவங்களுக்கும் அந்த ஒரு பணத்தை சம்பளமாக கொடுக்குறாரு. அப்போது அந்த காலையிலே வந்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னங்க இது, அவர் கடைசி நேரத்தில் வந்தவங்களுக்கு ஒரு பணம் சம்பளம் கொடுக்குறீங்க, நாங்கள் காலையிலே வந்தோமே, நாங்கள் காலையிலே வந்து வெயிலில் கஷ்டப்பட்டோம், அந்த வேலையெல்லாம் எவ்வளோ தூரம் இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், அப்படி இருக்கப்போ எங்களுக்கு ஏன் ஒரு பணம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு சேர்த்து தந்தா என்ன, இது நியாயமாக இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வீட்டு எஜமான் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட காலையில் பேசுனது என்ன, ஒரு நாள் வேலைக்கு உங்களுக்கு ஒரு பணம் தரேன்னு சொன்னேன், அதை உங்களுக்கு தந்துட்டேன், அதை நீங்கள் ஒத்துட்டும் வந்தீங்க, உங்களுக்கும் நான் பணம் தந்துட்டேன். அப்படி இருக்கிறப்ப நான் எனக்கு வேலைக்கு வந்த மற்றவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் காசு கொடுப்பேன், அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்னுடைய தயாள குணத்தை காட்டுறேன், அதை குறித்து நீங்கள் வன்கண்ணனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஓமை முடியுது. சரி, இந்த ஓமை மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்னத்தை உணர்த்துறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் வர அந்த வீட்டு எஜமான் தேவனாக இருக்கிறார், பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். அதில் வேலைக்கு வர நபர்களாக ரட்சிக்கப்படுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்போது அவங்க எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய கூலி ரட்சிப்பாக இருக்குது. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த வேதவசனம் தெளிவாக சொல்லுது. இப்போது காலையில் 9 மணி வந்தவங்களுக்கும் ஒரு பணம் தான் கிடைக்கிது, அந்த வேலை முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் ஒரு பணம் தான் கிடைக்கிது. அப்படிங்கிறத நாம் மாம்சத்தின்படி யோசனை பண்ணி பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு தவறான விஷயம் போல் நமக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குரிய முறையில் அதை நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூலம் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்கு சித்தமாக இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தின் அடிப்படையில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் மனுஷனாக வந்து அவர் மனுஷனாக வாழ்ந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சிப்பை அவர் எல்லா மனுஷனுக்கும் இலவசமாக கொடுக்குறார். இதில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது தன்னுடைய சிறு வயதிலிருந்தே தேவனை அறிஞ்சு தேவனுடைய காரியத்தில் தொடர்ந்து இருந்து ரட்சிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் ரட்சிப்பிலே நிலைத்திருந்து மரித்து போகிறவங்களுக்கும் பரலோகம் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. தன்னுடைய மரண தருவாயில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அங்கே பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கும் அங்கே ரட்சிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் அதில் உள்ள விளக்கம். அதாவது ஒரு மனுஷன் அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் தவறே செஞ்சிட்ருந்து கடைசி நேரத்தில் அவன் உண்மையாக மனம் திரும்பினா அவனுக்கு ரட்சிப்பு உண்டு. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய குடும்பத்தில், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்து அவனுடைய முழு வாழ்க்கையும் ரட்சிப்புக்குள்ளே வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையாகவே வாழ்ந்து அவனும் பரலோகம் போகிறப்ப அவனுக்கும் பரலோகம் இருக்குது, அவனுக்கும் நித்திய ஜீவன் இருக்குது. இப்போது இந்த கடைசி கட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிப்பு இருக்குதே, நான் ஆனால் சிறு வயதிலிருந்தே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்தேனே,
ஏன் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வி கேட்குற உரிமை நமக்கு இல்லை. நல்லா கவனித்து பார்த்தோன்னா, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும்போது அப்போது பக்கத்தில் இருந்த கல்வன், 2 கல்வர்களில் ஒருவன், அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மரண தருவாயோடைய கடைசி பகுதியில் இருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்குள்ள மனமாற்றம் வருது. அந்த மனமாற்றத்தின் அடிப்படையில் அவன் அந்த இடத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். அவன் அதுக்கப்புறம் பூமியில் வாழலை. அவன் அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அவன் பரதீசில் இருக்கான்னு வேதவசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவானவரும் அதை அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் வேதத்தின் அடிப்படையிலான கருத்து. அப்படி இருக்கிறப்ப ரட்சிப்பு எல்லாருக்கும் பொதுவானது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவங்க எந்த காலத்தில் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதில் சிறு வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன், இல்லை அவர் மரண தருவாயில் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு தேவன்கிட்ட பேசுகிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லைங்கிறது தான் இந்த ஓமையோட கருத்தாக இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.